இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சிஎம் விஜய் சார் பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் ஆச்சா இல்லை சென்னைக்கு வர வேண்டிய செகண்ட் ஏர்போர்ட் கேன்சல் ஆச்சா? பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் ஆனது நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர் வாழ்வாதாரம், அக்ரிகல்ச்சர், வெட்லேண்டு, வில்லேஜ் எல்லாமே ஸ்பாயில் ஆகுது, அதனால் கேன்சல் ஆச்சு. ஆனால் செகண்ட் ஏர்போர்ட் சென்னைக்கு வர்றது கேன்சல் ஆகக்கூடாது. அது இமிடியேட்டாக இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன லேண்டு எல்லாம் பார்த்து டக்குன்னு அது ஃபினிஷ் பண்ண பார்க்கணும். ஏன்னா சென்னை ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஆகிருக்கு, கார்கோ எல்லாம் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் நான் நிறைய சிட்டிஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். ஸ்பெஷலி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மும்பைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நியூ டெல்லிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஹைதராபாத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லா ஏர்போர்ட் சிட்டிஸும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சென்னை ஏர்போர்ட் கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மி தான். அதனால தான் அந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் இதை ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அடுத்த ஏர்போர்ட் எங்கே பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த லேண்டை அக்வயர் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் டிலே பண்ணாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் தள்ளி போயிடும் செகண்ட் ஏர்போர்ட் வரதுக்கு. அது ரிஜெக்ட் ஆகும், நிறைய கோர்ட் ஸ்டே ஆர்டர் வரும், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஸ்மால் ரெக்வெஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ.